Taste the Daily. அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் உள்ளூர் மக்களின் வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் ஸ்டாலின் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். மன தூய்மையோடு கோவிலுக்கு வரும் உள்ளூர் மக்களின் மனதை புண்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கு ஆற்றில்லா துயரத்தையும் செலவையும் ஏற்படுத்தும் வகையிலும் எடுத்துள்ள கட்டண வசூல் நடவடிக்கைகளை உடனடியாக திரும்ப பெற இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திருவள்ளூர் நகர மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராத ஸ்டாலின் அரசை கண்டித்து வருகிற 16ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் பி வி ரமணா முன்னிலையிலும் திருவள்ளூர் நகராட்சி அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் அறிவிப்பு. ஐசிசியின் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இணைக்கப்பட்ட கிரிக்கெட் வீரர் தோனிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கிரிக்கெட் விளையாட்டின் உண்மையான ஜாம்பவான் தோனி என அதிமுக பொதுச் செயலாளர் புகழாரம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் மூதாட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் தங்கமணி நேரில் சென்று ஆறுதல். முதியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தி வரும் நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு முதியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் பேட்டி. நேற்றைக்கு முன்தினம் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுவதைப் போல தனியாக இருந்த வயதான ஒரு அம்மாவை பல்வேறு நபர்கள் சேர்ந்து கொலை செய்ததாக தெரிகின்றது. இதுபோன்று தனியாக வீடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஈரோட்டில் நடந்தபோதே அதுபோன்று எங்கெல்லாம் தனியாக வீடு இருக்கின்றதோ அங்கெல்லாம் அந்த பாதுகாப்பை போட்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். இந்த அரசு அதை கண்டுகொள்ளாத காரணத்தால் இப்படி ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு முழு ஆதரவு அளிப்பதாக அகில இந்திய கிறிஸ்தவ பாதுகாப்பு அமைப்பு அறிவிப்பு. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்தனர். இந்தியா முழுவதும் நேற்று ஒரே நாளில் 324 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 6815 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். இந்தியாவில் கொரோனா தொற்றால் நேற்று ஒரே நாளில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். டெல்லி, ஜார்க்கண்ட், கேரளாவில் தலா ஒருவர் கொரோனா தொற்றுக்கு உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 17 வயதுடைய சிறுவன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. ஸ்டாலினின் ஆட்சியில் பள்ளி சிறுமி முதல் பல்லு போன பாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்கிறார் என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அங்கன்வாடி மையத்தில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த நபர் தலைமறைவான நிலையில் உடந்தையாக இருந்த பெண் ஊழியர் சிக்கினார். பெண் குழந்தைகள் மீதான பாலியல் சீண்டல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலினின் இரும்பு கரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே திருமண ஆசை காட்டி மாணவியை கர்ப்பமாக்கிய தொழிலாளி மீது போக்சோ பாய்ந்தது. சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரா என மக்கள் கேள்வி. சென்னை தாம்பரம் சானிட்டோரியத்தில் செயல்படும் அரசு தங்கும் விடுதியில் 2 சிசிடிவி கேமராக்களை தவிர வேறு எதுவும் செயல்படவில்லை என அதிர்ச்சி தகவல். அரசு தங்கும் விடுதியில் 10 அடி உயரம் கொண்ட மதில் சுவற்றில் ஆங்காங்கே முள்வேலிகள் உடைந்துள்ள நிலையில் விடுதியில் பெண்கள் தங்கியிருக்கும் பகுதிக்கு செல்லும் நுழைவு வாயில் பூட்டப்படாத அவலம்.
தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கத்தில் உள்ள அரசு காப்பகத்தில் தங்கி படிக்கும் மாணவர்களை சந்திக்க பெற்றோர்களுக்கு அனுமதி மறுப்பு. 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிலையில் காப்பகத்தில் தங்கி படிக்கும் தங்களது பிள்ளைகளை காண வந்த பெற்றோர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பெற்றோர் அதிர்ச்சி. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஈஞ்சம்பாக்கத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பச்சிளம் பெண் குழந்தையை மைதானத்தில் தூக்கி வீசி கொலை செய்த கொடூர தாய். புரட்சி தலைவி அம்மாவின் பொன்னான தொட்டில் குழந்தை திட்டத்தை திறனற்ற ஸ்டாலின் அரசு முடக்கியதே இதுபோன்ற குற்றங்களுக்கு காரணம் என மக்கள் விமர்சனம். மின்தடை புகாரில் தமிழக தலைநகரமான சென்னைக்கு முதலிடம் தேடி கொடுத்த விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசு. தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றுகிறோம் என விளம்பரம் தேடும் மாடல் அரசு மின்தடை புகாரில் சென்னைக்கு முதலிடத்தை பெற்று தந்ததுதான் சாதனை என மக்கள் விமர்சனம். மின் துண்டிப்பால் தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை இருளில் மூழ்கியதால் நோயாளிகள் கடும் அவதி. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் சுகாதாரத்துறை சீரழிந்து வருவதற்கு இந்த காட்சியே சாட்சி என மக்கள் காட்டம். பெண்கள் எல்லாரும் ஓசி பஸ்ல தானே போயிட்டு இருக்கீங்க என்று ஆணவமாக பேசிய ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ. மலை கிராம மக்களிடம் வாய் கூசாமல் இஷ்டத்திற்கு அள்ளிவிட்ட திமுக எம்எல்ஏவின் ஆணவ பேச்சால் பெண்கள் அதிருப்தி. நீங்க கஷ்டப்படாம 4 மணி வரைக்கும் வேலை செய்யுங்க. 4 மணிக்கு மேல உங்க வாட்டுக்கு ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க, ஆண்டிட்டி போங்க, உசிலம்பட்டி போங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கந்துவட்டிக்கு பணம் வாங்கிய விவகாரத்தில் விவசாயி குடும்பத்தை திமுக பிரமுகர்கள் மிரட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த அவலம். சமூக நீதி பேசும் விடியா ஸ்டாலின் திமுகவினரின் அராஜகத்தை தட்டி கேட்பதற்கு திராணி இருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் கவுண்டம்பட்டி பகுதியில் நாய்கள் சிறுவனை விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் தொடர் மழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிப்பு. மழையால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டிற்கான உப்பு உற்பத்தி குறையும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை. தேனி மாவட்டம் கம்பத்தில் கேரளாவிற்கு கடத்துவதற்காக பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 22 கிலோ கஞ்சாவுடன் 4 பேர் பிடிபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் ஸ்டாலின் மாடல் அரசு தமிழகத்தை போதைப்பொருள் விற்பனை கேந்திரமாக மாற்றி வைத்திருப்பது மீண்டும் நிரூபணம். சென்னை விருகம்பாக்கத்தில் தனியார் பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவன் போதை ஊசி செலுத்திக் கொண்ட சிறிது நேரத்திலேயே சிறுநீரோடு இரத்தமும் கலந்து வந்ததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. பள்ளி மாணவர்களுக்கு போதை ஊசி எப்படி கிடைக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், அப்பா ஸ்டாலின் இதுகுறித்து விசாரணை நடத்துவாரா என்றும் கேள்வி. சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் 390 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் தலைநகரான சென்னை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கோவிலம்பாக்கத்தில் ஒரே வாரத்தில் 2வது முறையாக அடுத்தடுத்து 3 வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் பெட்ரோல் குண்டு வீச்சு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே அரசு ஆரம்ப பள்ளியில் புழுவுடன் வழங்கப்படும் சத்துணவு தங்களுக்கு வேண்டாம் என கூறி உணவை தட்டில் ஏந்தி பள்ளி குழந்தைகள் தர்ணா. நாட்டின் எதிர்காலமான பள்ளி குழந்தைகளுக்கு தரமான உணவை வழங்க திராணி இல்லாத தட்டேந்தி போராட வைத்ததுதான் திறனற்ற ஸ்டாலின் மாடலா என பெற்றோர் ஆவேசம். திட்டமே எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு இங்கே சாப்பாடே வேணாம். டெய்லி புழு பூச்சி இருக்குது. நாங்கள் எப்பயுமே எடுத்து போட்டு தான் சாப்பிட்றோம். நாங்கள் மதியானம் வீட்டில் இருந்து தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றோம். சுண்டல் போட்டாலும் சுண்டல் ஃபுல்லாக புழுவாக இருக்குது. நாங்கள் அப்பயும் எடுத்து போட்டு தான் சாப்பிட்றோம்.
அரியலூர் மாவட்டம் நக்கம்பாடி கிராமம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த பொதுமக்கள் குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதி கோரி காலி குடங்களுடன் செந்துறை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போராட்டமே தங்கள் வாழ்க்கையாகிவிட்டதாக மக்கள் குமுறல். முறைகேடுகளை தடுக்க ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளில் வருகை பதிவேட்டுக்கான பயோமெட்ரிக் முறை அமல்படுத்தப்படும் என்று அறிவித்து 2 ஆண்டுகளாகியும் செயல்படுத்தாத ஸ்டாலின் மாடல். மாணவர் நல அரசு என்பது ஸ்டாலின் மாடலின் விளம்பரம் மட்டுமே என ஆதிதிராவிடர் மாணவர்கள் அதிருப்தி. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென பழுதாகி நடுவழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. அலங்கோல ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு அடிக்கடி பழுதாகும் அரசு பேருந்துகளும் ஒரு சாட்சி என மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் பாழடைந்த பழைய கட்டிடத்தை சிறப்பு நூலகம் என்ற பெயரில் திறந்து வைத்து வெற்று விளம்பரத்தில் ஈடுபட்ட ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் இப்படி விளம்பர நாடகத்தை அரங்கேற்றி ஏமாற்றிக் கொண்டிருந்தால் ஸ்டாலின் ஆட்சியை இழக்கப் போவது உறுதி என மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி நிரம்பிய நிலையில் அங்கு ஆய்வு என்ற பெயரில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் போட்டோ மட்டுமே எடுத்துச் சென்று கண்துடைப்பு நாடகத்தை அரங்கேற்றுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஏரியில் தேங்கிய குப்பைகளை அகற்றுவது பற்றியோ தூர்வாருவது பற்றியோ அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் சென்றதால் விவசாயிகள் வேதனை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் சுகாதாரமற்ற குடிநீர் வழங்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. அடிப்படை தேவையான நீரை கூட மக்களுக்கு சுத்தமாக வழங்க திறனற்ற நிலையில் திமுக அரசு உள்ளதாக மக்கள் சாடல். சென்னை புளியந்தோப்பில் நள்ளிரவில் வீடு புகுந்து பெண்ணிடம் வட்டி பணம் கேட்டு தாக்கிய ரவுடி சிக்கினார். கந்து வட்டி வசூலித்தால் கடும் நடவடிக்கை என நீங்கள் இயற்றிய சட்டத்தை தலைநகரிலேயே கடைபிடிக்க தவறியவர்கள் யார்? அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பீர்களா முதல்வரே என மக்கள் கேள்வி. திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருகே கொடமாடி பகுதியில் புதிய சாலை அமைப்பதற்கு தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் அனுமதியின்றி முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் அரிய வகை மரங்களை வெட்டி கடத்தும் வனத்துறை. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் வனத்தை காக்க வேண்டிய வனத்துறையினரே வனத்தை அழிப்பதால் கேள்விக்குறியாகும் இயற்கை வளம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் உள்ள அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் தேர்ச்சி விகிதம் கடுமையாக குறைந்துள்ளது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க கல்வித்துறையில் கடுமையான சீர்திருத்தங்களை ஸ்டாலின் மாடல் அரசு முன்னெடுக்குமா அல்லது இந்த சம்பவத்தை மறந்து அடுத்த திட்ட அறிவிப்புக்கு தாவுமா என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே கல்வி கட்டண நிலுவை இருப்பதால் மாணவரின் மாற்று சான்றிதழை தர மறுத்து பள்ளி தாளாளர் தகாத வார்த்தையில் திட்டியதோடு யாரிடம் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் என்று மிரட்டிய கொடூர். இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், இது நம்ம பள்ளி என வண்ண வண்ண விளம்பரங்களில் மார்தட்டி கல்வியை உயர்த்துவதாக பீற்றிக்கொள்ளும் திமுக அரசின் போலி முகமுடியை தோலுரித்து காட்டிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் 322 ஆதிதிராவிடர் நல விடுதிகளில் உணவு மற்றும் பிற வசதிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அத்தியாவசிய தேவையான உணவுக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பொழிவு என்ற பெயரில் தேவையற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவது நியாயமா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் என்று கூறி வெறும் வாய்சவடால் பேசும் ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை. டெல்டா மாவட்டங்களில் வேறு தொழிலை நாடி செல்லும் அவலம் உள்ளதாக மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் கண்டனம். அழிஞ்சது ஜனவரி மாதம் கம்ப்ளீட்டாக 16, 17, 18 3 நாள் மழை பெஞ்சு கடுமையான மழையில் அழிஞ்சிருக்கு ஒரே நாளில் தான் இந்த பொங்கல் டயத்தில். அப்படி அழிஞ்சத்தில் அரசு அதிகாரிகள்லாம் உடனடியே கணக்கெடுத்தாங்க. 69,000 ஹெக்டர் கிட்டத்தட்ட கணக்கெடுத்திருக்காங்க. இது வரைக்கும் இந்த மானியங்கிறத நீங்கள் ஒதுக்கலை. இப்போ மானியம் நீங்கள் அடித்தா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் கொடுத்தா தானே மக்களுக்கு இதாக இருக்கும். அதுவும் விவசாயத்துக்கு உலநாட்டுக்கு சோறு போடுற விவசாயத்துக்கு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் நிவாரணமே நீங்கள் வழங்கலை.
திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திமுக எம்எல்ஏவை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு வந்தீங்க, அதன் பிறகு இப்போதுதான் வரீங்க என மக்கள் ஆவேசம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு விவசாயிகளை விசாரணைக்கு அழைத்ததற்கு எதிர்ப்பு. கையில் கருப்பு கொடி ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று ஸ்டாலினின் மாடல் அரசை கண்டித்து சிப்காட் அலுவலகம் முன்பு அமர்ந்து விவசாயிகள் தர்ணா போராட்டம். மதுரையில் இருந்து சென்னைக்கு செல்லும் தனியார் ஆம்னி பேருந்தில் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் சாப்பிட்டுக் கொண்டே பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். மக்களின் உயிரோடு விளையாடும் ஓட்டுநர் மீது ஸ்டாலினின் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா அல்லது கும்பகர்ண தூக்கத்தில் இருக்குமா என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி விசாக தேர் திருவிழா கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன். இந்தியா உட்பட 14 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை விசா உள்ளிட்ட சில விசாக்களை தற்காலிகமாக நிறுத்திய சவுதி அரேபியா அரசு. ஹஜ் காலம் நடைபெற்று வருவதால் இந்த விசாக்களை பயன்படுத்தி வருவதை தடுக்கவே இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம்.